அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான பேரன்பு பெருமக்களே, சிறப்பான ஒரு துஆ. இதுக்கு பயங்கரமான ஒரு சம்பவம் உண்டு இருக்குது. இந்த விஷயத்தையும் இந்த துஆவை எப்படியாப்பட்ட முறையில் ஓதலாம், இந்த துஆ என்னென்ற விஷயத்தையும் முழுமையாக பார்ப்போம். யாரும் வீடியோ தட்டி விடாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. பிரயோசனமான ஒரு துஆ. நம்முடைய வாழ்க்கையில் கடுமையான நெருக்கடிகளை நாங்கள் அனுபவித்து கொண்டு சந்தித்து கொண்டிருப்போம். இப்படியாப்பட்ட கடுமையான நெருக்கடிகள் கூட நீங்கிவிடும். அது மட்டுமில்லை, ஆபத்தான சூழ்நிலைகளை கூட நாங்கள் சந்தித்து கொண்டிருப்போம். இப்படியாப்பட்ட நிலைமையில் இந்த துஆவை ஓதிக்கொண்டால் அல்லாஹ் பாதுகாப்பு அளித்து விடுவான். அது மட்டுமில்லை, தீவிரமான அச்சுறுத்தல்களை நாங்கள் எதிர்கொள்வோம். இந்த நேரத்தில் கூட இந்த துஆவை ஓதிக்கொண்டால் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை அளித்து விடுவான். அது மட்டும் இல்லை, கவலை, தீராத ஒரு கவலை, மன உளைச்சல்ல நாங்கள் வாழ்வோம் இருப்போம். இப்படியாப்பட்டவர்கள் எல்லாம் இந்த துஆவை ஓதிக்கொண்டால் அவர்களுக்கு பலன் கிடைத்துவிடும். அது மட்டும் இல்லை, கடன் சுமை, மீள முடியாத பெரிய கடன் சுமைகளிலே நிறைய பேர்கள் இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் இந்த துஆவை அதிகமாக ஒவ்வொரு நாளும் ஓதி கொண்டு வந்தால் அல்லாஹ் அவசரமாக பெரிய ஒரு பணச்செல்வத்தை கொடுத்து அந்த கடனை நீக்கி கொடுத்து விடுவான். பண நெருக்கடிகள் இருக்கும், இப்படியாப்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் அல்லாஹ் நீக்கி கொடுத்து விடுவான். அது மட்டுமில்லை, கடுமையான நோய்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். இவர்களெல்லாம் இந்த துஆவை ஓதி கொண்டால் அவர்களுக்கு பலன் கிடைத்து விடும். அது மட்டும் இல்லை, நாங்கள் தப்பு செய்து இருக்க மாட்டோம், ஆனால் எங்களை குற்றவாளிகள் என்று சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் நாம் நிரபராதி என்று அல்லாஹ் அவங்களுக்கு காட்டி கொடுத்து விடுவான். அது மட்டுமில்லை, எங்களுக்கு நாங்கள் சில நேரத்தில் முடிவெடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருப்போம். இந்த நேரத்தில் கூட நான் இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் நல்ல ஒரு தீர்வை காற்றி கொடுத்து விடுவான். சுபஹானல்லாஹ், சிறப்பான ஒரு துஆ. இந்த சம்பவத்தை பார்ப்போம். ஒரு நாள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், இவர் யாரெண்டா ஒரு அரசர். இவர் ஒரு மனுஷரை தேடிக்கொண்டு இருக்கிறாரு. இந்த சமயத்தில் அவங்களுடைய காவலாளி இவரை பிடித்து மாலை நேரத்தில் அந்த அரசன் இடத்துல கொண்டு வரப்படுகிறாரு. இந்த நேரத்தில் உடனடியாக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் காவலாளிகளுக்கு கட்டளையிடுறாரு. எப்படியண்டா, இவரை பல சங்கிலியால் கெட்டிடுங்கோ என்று சொல்லி போட்டு 3 அறைகளின் கடைசி பகுதியில் இவரை போட்டு நாளை மறுநாள் என்னிடத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டு வரணும் என்று கட்டளையிட்டுட்டாரு. அப்படி அரசன் எப்படி சென்னாரோ அதே போல் காவலாளிகளும் செஞ்சிட்டாங்க. இப்போ அவர் அறையில் இருக்கும்போது அந்த மனுஷன் ரொம்ப கவலையோடு துக்கத்தோடு அவருடைய முகத்தை அப்படியே தலையை பணியை குனித்து கொண்டு இருக்கும்போது ஒரு மூலை இடத்திலிருந்து ஒரு சப்தம் எழுப்பப்படுது. எப்படி என்றா, யா ஃபுலான், ஏ இன்னாரே என்று இப்படி சொல்லப்படுது. இவர் கேட்குறாரு. இந்த மனுஷன் இவர் திடீரென்று பார்த்துட்டு, மன்ஹாதா, இது யாரு என்று கேட்க, அந்த குரல், அந்த சப்தத்தை எழுப்பின அந்த குரல் சொல்லுறாரு. அந்த மூலையிலிருந்து வந்த சப்தம், உதுஉ பிஹாத துஆ, இந்த துஆவை ஓதிக்கோவாப்பா என்று சொல்லுறாரு. இவர் இந்த மனுஷன் அந்த சங்கிலியால் கெட்டப்பட்டு கொண்டு இந்த மனுஷன் கேட்குறாரு, எந்த விடயத்துக்காக நான் இந்த துஆவை ஓதுவேன் என்று கேட்க அவர் சொல்றாரு, குல், இந்த துஆவை ஓது என்று. அதே போல இந்த மனுஷன் இந்த துஆவை ஓதுறாரு. இவர் சொல்றாரு எப்படி என்றா, வல்லாஹி வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது சத்தியமாக, மா ஃபரகுது மின்ஹா ஹத்தா தஸ்ஸாகதத்தில் குயூது மின் ரிஜிலைய, இந்த துஆவை நான் ஓதி முடிப்பதற்கு முன்னாலேயே என்ற மேலிருந்து அத்தனை சங்கிலியும், என்ற காலிலிருந்து அத்தனை சங்கிலியும் விழுந்து விட்டது. அதுக்கு பின்னுக்கால அந்த கதவுகளும் அப்படியே திறக்கப்படுது. இவர் சொல்றாரு, ஃபனலர்து இலல் அப்வாபி முஃபத்தஹா, நான் கதவுகள் திறப்பதை நான் கண்டேன். அப்படியே அவர் அந்த கதவுக்கு வெளியே அவர் சொல்றாரு, ஃபைதா அன பில்பாபில் கபேரி முஃப்தூஹ், பெரிய கதவும் திறப்பதை நான் கண்டேன். அப்படியே வெளியே வரும்போது வலதும் இடதுக்கும் இருந்த காவலாளிகள் தூங்கிக் கொண்டிருந்தாங்க. அப்படியே நான் வெளியேறி நான் போனேன் என்று அந்த மனுஷன் சொல்றாரு. எப்படி என்றா, அல்லாஹ் மீதான
அசைக்க முடியாத நம்பிக்கையும் இந்த பிரார்த்தனையுடைய சக்தியையும் பாருங்கள். ஒரு மனிதன் ஆபத்தில் இருக்கும்போது அல்லாஹ்வின் உதவியை நாடினால் அவர் அசத்தியமான முறையில விடுதலை அடைந்ததை இந்த வரலாறு எடுத்து காட்டப்படுது. சிறப்பான ஒரு துஆ. இந்த துஆவை ஓதிக்கோங்க. விடுபடாம ஒவ்வொரு நேரமும் ஆபத்தான சிக்கலான நிலைமைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா, இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். இந்த துஆவை பார்ப்பதற்கு முன்னுக்கால நீங்களும் பார்த்து இந்த விஷயத்தை பார்த்து பயன் பெறுவதோட, இப்படி தெரியாதவர்கள் கவலைப்பட்டு கொண்டு நிறைய பேர் இருப்பாங்க, குடும்பத்திலையா நண்பர்கள் இல்லையா உங்களோட தெரிஞ்சவங்க இருப்பாங்க. இப்படியாப்பட்டவங்களுக்கும் இந்த விஷயத்தை தெரிவிச்சுக்கோங்க. இந்த துஆவை என்னவென்பதை பார்ப்போம். யா மன் லா யஅலமு கைஃப ஹுவ இல்லா ஹுவ வ யா மன் லா யஅரிஃபு குதுரதஹு இல்லா ஹுவ ஃபர்ரிஜ் அன்னி. யா மன் லா யஅலமு கைஃப ஹுவ இல்லா ஹுவ வ யா மன் லா யஅரிஃபு குதுரதஹு இல்லா ஹுவ ஃபர்ரிஜ் அன்னி. அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல துஆக்களையும் மார்க்க விஷயங்களையும் கனவு விளக்கங்களையும் மருத்துவங்களையும் இது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான மார்க்க சட்டங்கள் உங்களுக்கு எது முக்கியமானதோ அந்த விஷயங்களை நாங்கள் சொல்லி கொண்டு வரோம். மறக்காமல் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை பாவித்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, போல நாங்கள் சிறப்பான ஒரு மருத்துவ விஷயத்தை தயார் செய்திருக்கிறோம். இன்றைக்கு நிறைய பேருக்கு முடி உதிர்ந்து போகுது, முடி விழுது, இப்படியாப்பட்ட நிலைமைகள் ஏற்படுது. எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. இந்த சிறப்பான ஒரு ஓயிலை பாவித்து கொண்டால் அவசரமாக முடி வளர்ந்திடும். இன்றைக்கு சின்னவங்க பெரியவர்களுக்கென்று இந்த தலையில் வலிக்கு ஏற்படுது, முடி பேத்து அவசரமாக வலிக்கு ஏற்படுது. இப்படியாப்பட்ட நிலைமை கூட ஏற்படாது. அது மட்டும் இல்லை, தலையில் நோய்கள் ஏற்படும். சில பேருக்கு புண்களோ பொடுகு தொல்லையோ இப்படியா வித்தியாசமான நோய்கள் ஏற்படும். இப்படியாப்பட்ட நோய்கள் ஏற்படாது, நரைத்த முடி ஏற்படாது. நம்முடைய முடியை கனமாக்கி கருமைத்தன்மையோடு வைத்து கொள்ளும் சிறப்பான ஒரு மருத்துவம். இது எப்படி என்றா இலங்கையிலேயோ இந்தியாவிலோ செய்யக்கூடிய முறையில் செய்யப்பட்டதல்ல. இது எப்படி என்றா அரபிகள் முன்னைய காலத்தில் செய்த ஒரு மருத்துவ விஷயத்தை தான் இந்த ஒயில் தயாரிக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கும் வேணுமென்றால் உங்களோட வாழ்க்கையில் இந்த விஷயத்தை பாவித்து கொள்ள வேண்டியவர்கள் எல்லாம் இந்த ஒயிலை எங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பரை கண்டாக்ட் பண்ணி இன்னும் மேலதிகமான விவரங்களை அறிந்து கொள்ளலாம்.